என்னடா கண்ணனால் வீடியோவும் பாட்காஸ்டும் செய்யலைன்னு நினைச்சிருப்பீங்க. சம்மரில் பிஸியாக இருந்தது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு கிரேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று மேக் பண்ண போகிறோம் ஷோர்ட்லி. ஸோ ஸ்டே டியூன். ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாளையான் வட்டி வீத அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன நடக்க போகும்னு சொல்லி எந்த அபிப்பிராயத்தை சொல்ல போகிறேன். மற்றது கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முக்கியமான காரணம் யூஎஸ் டேரிஃப்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆகஸ்ட் 1ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், டீல் ஒன்று மேக் பண்ணாட்டி 35% டேரிஃப்ஸ் அடிப்பாருன்னு சொல்லி கனடாக்கு. இது நடக்குதா என்று பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வட்டி வீதம் கூட்டுறதா குறைக்கிறதா அப்படியே வச்சிருக்கிறான்னு பார்க்க கீ இண்டிகேட்டர் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து போன மாதம் 1.9% இருந்தது. பேங்கான குறிக்கோள் வந்து 2% வச்சிருக்கிறதுக்கு. ஸோ விச் இஸ் குட். ஆனால் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் வந்து கூடி இருக்குத்தான், ஆனால் அவ்வளோ வந்து கூட இல்லை. இந்த ட்ரேட் வார் தொடக்கத்தில் எல்லாம் நினைச்சவ பணவீக்கம் இன்னும் கூட அதிகரிக்கும். ஏனென்றால் இறக்குமதி செய்கிற பொருட்கள் வந்து டேரிஃபால் எஃபெக்ட் பண்ணப்படும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. அதே மாதிரி க்ரோஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்டும் வந்து 0.1% தான் குறைஞ்சிருந்தது போன குவார்டர். இந்த குவார்டர் எப்படி இருக்குமென்னு சொல்லி எனக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த அபிப்பிராயம் வந்து நாளைக்கு வட்டி வீதத்தை கூட்ட மாட்டினம் குறைக்க மாட்டினம் 2.75% 2.75%லேயே வச்சிருப்பினம். ஏனது சொல்றேன், முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. கொஞ்சமாக வேலை வாய்ப்புகள் 83,000 வேலைகள் வந்திருந்தாலும் 6.9% அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கு. ஆனால் அதில் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா சீசனல் ஜாப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கணும் போன மாதம். மற்றது இந்த டேரிஃப் வார் எப்போ முடியும் என்று தெரியாது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு இடையில டீல் மேக் பண்ணினா நல்லந்தான். ஆனால் அது நடக்கிறதுக்கு சாத்தியம் வந்து இப்போ குறைஞ்சு கொண்டு போகுது. பேங்கோட வெயிட் பண்ணி பார்ப்பினும் இன்னும் எக்கானமி கீழே போகுதான்னு பார்த்து, அல்லது மற்றது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் கூட போகுதான்னு சொல்லி பார்த்துட்டு தான் மேபி ஒரு செப்டம்பரில் தான் வட்டி வீதத்தை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் இல்லை, வேறு எக்கானமிஸ்டும் நம்பினோம். பேங்கோட வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் இன்னும் எக்கானமி வேர்சன் பண்ணுமா, மற்றது அன்எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கு மேலேயும் அதிகரிக்குமான்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் வட்டி வீதத்தை குறைக்கிறேன்னு சொன்னால் குறைப்பினோம். அடுத்த வட்டி வீத அனௌன்ஸ்மெண்ட் டேட் செப்டம்பர் 17ஆம் தேதி. எக்கானமிஸ்ட் நம்பினோம் இந்த வருஷம் முடிய கிடையில இன்னும் ஒரு 2 ரேட் ரிடக்ஷன் இருக்குன்னு சொல்லி. ஆனால் there is so much up in the air. மேக் நாளைக்கு வந்து எங்களை யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி பாட்காஸ்ட் செந்திரோட மோர்கேஜ் ஏஜென்டோட செய்வோம். தமிழ் ரியல்டர் ஜிடிஏ மற்றது எங்களோட பாட்காஸ்ட் பேர் த ஆனஸ்ட் டாக் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மற்றது மறக்காமல் எங்களோட டிக்டாக் பேஜ் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் அடுத்த மாதம் மேக் பண்ண போகிறோம்.